36 அடி உயரத்துல ஏறி ஆய்வு பணியில ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர். பின்னாடி 2 வீலுக்கு ஒரு சென்டர்ல உள்ள பிரேக்கு, லெஃப்ட் சைடுல உள்ளதுக்கு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு மொத்தம் 3 ஹைட்ராலிக் சிஸ்டம், 6 பேருக்கு உண்டு. 4 வீலுக்கு நேருக்கு மட்டும் ஒரே சென்டர் மட்டும் டர்ன் பண்றதுக்கு ஒரு சைடு அப்ளை பண்ணி ஒரு சைடு. எல்லா தேர்களுக்கும் ஹைட்ராலிக் பிரேக் இருக்கா அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் கேட்ட கேள்விக்கு எம்எல்ஏ கொடுத்த நச் பதில். உலக புகழ்பெற்ற திருவாரூர் தேர் கட்டுமான பணிகளை ஆய்வு செஞ்சிருக்காரு மாவட்ட ஆட்சியர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலினுடைய பங்குனி உத்தர விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையா நடக்கும். அந்த வகையில இந்த ஆண்டும் கடந்த மார்ச் 15ஆம் தேதி கொடியேற்றத்தோட துவங்குச்சு இந்த பங்குனி உத்திர திருவிழா. இந்த சூழல்ல தான் உலக புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்க இருக்கு. இதுக்காக தேர் கட்டுமான பணிகள் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. தேர் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்யறதுக்காக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் அவர்கள் உட்பட முக்கிய அதிகாரிகள் வருகை புரிஞ்சிருக்காங்க. அப்போ 36 அடி உயரம் கொண்ட தேர் மேல ஏறி அங்க மேற்கொள்ளக்கூடிய கட்டுமான பணிகளை ஆய்வு செஞ்சிருந்திருக்காரு மாவட்ட ஆட்சியர். அதே போல எப்படி இந்த பணிகள் நடந்துட்டு வருது, எவ்வளவு வேகத்துல நடந்துட்டு வருது அப்படின்னு பல்வேறு கேள்விகளையும் கேட்டிருந்திருக்காரு. இந்த சூழல தான் மாவட்ட ஆட்சியர் 5 தேர்களுக்கும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டிருக்கா அப்படின்னு தன்னுடைய சந்தேகத்தை எழுப்ப எம்எல்ஏ விளக்கம் அளிச்சிருக்காரு. சுமார் 45 நிமிடம் மாவட்ட ஆட்சியர் இந்த பணிகள் சம்பந்தமா ஆய்வுல ஈடுபட்டிருந்திருக்காரு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.